சிவா திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், தென்னாருடைய சிவனை பற்றி நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த பணி சைவ பணியில் நமக்கு முதல்ல தேவை உண்மையாக இருக்கணும். இது நம்முடைய கொள்கை. முதல்ல பல முறை சொல்லி கொடுத்துருக்குறோம். உழைக்க தயாராக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உழைப்பதற்கு தயாராக இருக்கணும். அடுத்தது நம்ம கற்கின்ற விஷயங்களை கடைபிடிக்கணும். இது என்னது கிடையாது, சும்மா கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. கற்கிற விஷயங்களை கடைபிடிக்கணும். அதில் இப்போ ஒரு முந்தின நாள் வகுப்பில் நீங்கள் சரியை பண்ணணும்னா சரியை பண்ணணும். நீங்கள் கிரியை பண்ணணும்னு பாடம் வந்ததுன்னா நீங்கள் அதை கிரியை பண்ணணும். முடியலைன்னா முயற்சி பண்ணணும். அதுதான் கடைபிடித்தல். பிறகு ரெண்டாவது நமக்கு இந்த திருக்கூட்டம், ஆசிரியரை விட்டுருங்க, மாணவரை விட்டுருங்க, திருக்கூட்டத்தை விடாமல் இருக்கணும். இப்போ தான் பேசணும். நம்ம லெவலுக்கு அது ஒரு லாபத்தை கொடுக்கும். திருக்கூட்டிலேருந்து வெளியே போனால் முடிஞ்சது தான், அவ்வளோதான். புரியுதா? நேற்று ஒரு மாணவர் சொன்னார், பிரேக்கு போட்டுருவார்ல, பிரேக்கை பிடுங்கி விட்டுருவார். பிரேக்கு போட்டால் கூட வண்டி நிற்கும். பிரேக்கை திரும்ப பிரேக் போட்டுக்கிடலாம். இது பிரேக்கை பிடுங்கி விட்டுரும். இந்த துறை அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்தோம்னா நாம் அந்த வரன்முறைக்குள்ளே இருக்கலாம், நம்ம ஒரு பாதுகாப்பாக இருக்கலாம். அதுதான் நம்ம வகுப்பின் மேல் மதிப்பு வைக்கணும்னு சொல்கிறது. அந்த மதிப்பு போச்சுதுன்னா முடிஞ்சது. நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். இப்போ நான் அந்த வகுப்புக்கு புறப்பட்டு வர்றேன்னா பயங்கர சந்தோஷத்தில் வர்றேன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. தூக்கம் வரும் எனக்கு, அந்த தூங்க லேட் ஆகும். அன்னைக்கெல்லாம் வாஷிங் மிஷின் ரிப்பேர் பார்க்குறேன், அதை பார்க்குறேன்ட்டு வந்துட்டாங்க. தூக்கம் வரும். தூங்குற நேரத்தில் நம்ம எந்திரிக்க வேண்டியது வரும். சரியாக தூக்கம் வர நேரத்தில் எந்திரிக்கணும். காலையில் ஒரு அரை மணி நேரமாவது சின்ன சின்ன உடற்பயிற்சி பண்ணுவேன். உடற்பயிற்சி நம்ம வயசுக்கு தொடர்ந்து பண்ண முடியாது. நம்ம வயசுக்கு இப்போ காலுக்கு உடற்பயிற்சி கொடுக்குறோம்னா அந்த காலுக்கு கொடுத்துட்டு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து தான் கைக்கு கொடுக்க முடியும். இல்லைனா மூச்சு வாங்க வேர்க்கும் அந்த உடற்பயிற்சி பயன்படாது. மூச்சு பயிற்சி செஞ்சோம்னா மூச்சு பயிற்சி செஞ்சோன்னா குளிக்க முடியாது. 10 நிமிஷம் உட்கார்ந்த பிறகு தான் குளிக்க முடியும். ஒரு டம்ளர் காப்பி குடித்தா கூட உடனே குளிக்க முடியாது நம்ம வயசுக்கு. அப்போ அதில் எனக்கு எப்படி போனாலும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் உறுதியாகும். ஒரு உடற்பயிற்சி செய்கிறேன்னா நீசை போட்டு உட்காந்துடுவேன் நான் நார்மல் ஆகிறதுக்காண்டி. இந்த வகுப்புக்கு நான் போராடி தான் வர்றேன். எதமோ நான் இது காலையிலேருந்து வகுப்புக்கு போகிறேன், ஜாலி நான் வகுப்புக்கு போகிறேன்ட்டு நான் வர்றது இல்லை. ஆனாலும் சமயம் வகுத்து கொடுத்த அந்த வரன்முறைகளை நாம் என்ன செய்கிறோம், நாம் ஒரு பொறுப்பை ஏற்றுட்டு அந்த நூலில் சொல்லித்தாரன்ட்டு நான் ஓடி வரணும். அதுதான் வகுப்பின் மேல் மரியாதை. பிறகு ஆசிரியர் மேல் நம்பிக்கைங்கிறது என்னது, நமக்கு தேவையானதை இவர் என்ன செய்வார், நமக்கு சொல்லி தருவார். இப்போ அன்னைக்கு வகுப்பில் இவங்க இல்லை, சிவகுமாரை நம்ம போட்டு அவரை நீங்கள் இதை பதிங்கன்னு சொன்ன பதிஞ்சு ரெடி பண்ணலைன்னா இந்த வாரம் போன போக்கில் பார்த்தா நம்மளால் அதெல்லாம் எடுத்துருக்கவே முடியாது. பதியாமல் விட்டுருந்தா ரொம்ப வேகம் அந்த வாரம் போயிடுச்சு. நாளைக்கு பொதுவாக நம்ம சனிக்கிழமை செய்வோம். சனிக்கிழமை நமக்கு இதில் ஆதீன ஒர்க்கில் இருக்கிறோம். நாளைக்கு 5 மணிக்கு எல்லோரும் வீட்டில் இருக்கணும். வீட்டில் சொற்பொழிவு, ஆதீன சொற்பொழிவு. ஆமாம், சாயங்காலம் 5 மணிக்கு மேலே வீட்டில் சொற்பொழிவு. திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு பெரிய புராணம் பேசுகிறோம். 5 மணிக்கு மேலே வீட்டில் இருக்கணும் எல்லாரும். 5 மணிக்கு உள்ள வந்துட்டிங்கன்னா ரெடி ஆகிடலாம். அது எங்கள் செல்லில் கொஞ்சம் பழுது இருக்குது. அது பழுது நீக்கினா தான் தெரியும். டைம் எல்லாம் அட்டவணை வந்துட்டா வரலையா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் பதிஞ்சிருக்கு தான், இதை நான் பதிஞ்சிருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு இது நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். பாடத்தை விட 100 மடங்கு முக்கியம் பதிவாயிருக்கு. என்னதெல்லாம் முக்கியம்னு சொன்னோம், 5 விஷயம். என்னதெல்லாம், முதல்ல உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்தால் தான், உழைச்சாதான் அந்த உழைப்பே உண்மையாக இருக்கும். அதனால தான் எதை முதல்ல வச்சுருக்கிறோம், உண்மையை முதல்ல வச்சுருக்கோம். உண்மையாக இருக்கணும், உழைக்கணும். வகுப்பில் நம்ம கேட்குறத என்ன செய்யணும், கடைப்பிடிக்கணும். அப்படியே எப்போவும் இருக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது, கடைப்பிடிக்கணும். டாக்டர் சொல்கிறத கேட்டவொன்னே நோய் நீங்கிற மாதிரி கடைப்பிடிக்கும் போது உயிரில் இருக்கிற குறைகள் நீங்கும். கடைப்பிடிக்கலைன்னா அந்த குறைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். பிறகு ஆசிரியர் மேலே என்ன வைக்கணும், நம்பி. ஆசிரியர் நீங்கள் கடவுளாலாம் கும்பிட வேண்டாம். என்ன எப்படி வைக்கணும்னு சாமிக்கு தெரியும், உங்களை எப்படி வைக்கணும் சாமிக்கு தெரியும். அது ஒரு மனிதன் முடிவு பண்ணி யாருக்கும் புகழோ சிறப்பெல்லாம் வராது. சாமிக்கு தெரியும் எவனை எந்த இடத்துல வைக்கணும், எவனை கவுத்து விடணுங்கிறது அவருக்கு தெரியும். சாமி நம்ம சரியில்லைன்னா அவரே கவுத்துருவார், நீங்கள் கவுக்க வேண்டியதில்லை. நான் சரியில்லைன்னா யாரே கவுத்துருவா, சாமியை உதைச்சி விடுவார், நீங்கள் உதைக்க வேண்டியதில்லை, அவரே உதைச்சிருவார். ஆனால் நீங்கள் ஆசிரியருடைய பாடத்தில் நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வைக்கிறதுனா என்னதுன்னா, இப்போ நம்ம எத்தனை நூல்களை தொடங்கி கரெக்டாக இப்போ எதையும் நம்ம இடையில விட்டுட்டு போகலையா. நம்ம சாஸ்திர நூல்களை எடுத்த எதையுமே விட்டுட்டு போகலை. இதே இடத்துல எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நம்ம தொடங்கின காலத்தில் உண்மை விளக்கம் நடத்தணும். திருவருட்பயனில் கொண்டு கூட்டி நடத்தணும். அப்போ டைம் நிறையா இருந்தது. சிவப்பிரகாசம் நகல் போட்டு கொடுத்தோம். சிவப்பிரகாசம் முழுவதும் நகல் போட்டு கொடுத்தோம். 600-700 ரூபா வரும் அப்போல்லாம். படித்தாங்க. சித்தியார் முழுவதும் படித்தோம். சிவஞான போதம் முழுவதும் படித்தோம். அதேமாதிரி சிவஞான போதத்தில் இது படித்தோம் எங்கள் வீட்டில் வச்சு.
என்னதுன்னா சிற்றுரை. சிற்றுரை அருணையார் உரையை அடிப்படை வச்சு சிற்றுரை முழுவதும் படித்தோம். அப்போல்லாம் எல்லாருமே வந்துட்டு இருந்தீங்க, படித்தோம். அதே மாதிரி பாயிரம் படித்தோம் தனியா. அப்படி நம்ம எதையுமே நிறுத்தலையே, எல்லாமே நீங்க என்னுடைய வேலையில் நான் கவனமா இருந்தேன், உங்க வேலையில் நீங்க கவனமா இருந்தீங்க. இந்த 5 விஷயத்துல ஒன்று போனாலே சைவத்தில் நம்முடைய இது என்னது பிடிப்பு கிரிப் போயிட்டுன்னு அர்த்தம். கிரிப் இருக்கு எல்லாருக்கும், யூரோ கிரிப் இல்லை. புரியுதா? யூரோ கிரிப்னா என்னது? அதுக்கு தான் டிவியில் நியூஸ் பார்க்கணும். அதாவது இந்த கிரிக்கெட் பிளே லீடராக இருந்தார்ல, யாரு? மகேந்திர சிங் தோனி. அவர் ஒரு விளம்பரத்தில் வர்றாரு. விளம்பரத்தில் வந்துட்டு தன் கையில் ஒரு பால் வச்சிருக்கிறாரு. அதை இன்னொருத்தனை வாங்க சொல்றாரு. இந்த அவன் வச்சிருக்கிறான், இவர் வாங்குறாரு, ஈஸியா வாங்க முடியுது. என்கிட்ட இருக்கிறத நீ வாங்குங்கிறாரு, வாங்க முடியல. என் பாலை நீ ஏன் வாங்க முடியலன்னா உன்னுடைய கிரிப் கிரிப்பு இது யூரோ கிரிப், யூரோ கிரிப் அப்படிங்கிறாரு, யூரோ கிரிப் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு என்ன விளம்பரத்துக்கு வருது? டயர் விளம்பரத்துக்கு வருது. இப்பதான் ஞாபகம் வருது. நீங்க இப்ப ஏன் ஞாபகம் வருதுன்னா நீங்க இந்த கோணத்தில் பார்க்கல. அதை சைவ சித்தாந்தத்தை தான் ஆக்க முடியல உங்களால. கிரிப் எல்லாருக்கும் இருக்கு சார். என்ன கிரிப் இல்ல? யூரோ கிரிப் இல்ல. யூரோ கிரிப்னா என்னது? அந்த ஸ்ட்ராங்கான ஒரு கிரிப், அந்த பிடிப்பு, எந்த சூழ்நிலையிலையும் விடாமை, முட்டாமல் சொல்றாங்க பாத்தீங்களா சைவத்தில். அதுக்கு பேர் தான் என்ன கிரிப்பு? யூரோ கிரிப். என்ன ஒரு விளம்பரத்தில் வருது. ஒரு விளம்பரத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம எதாவது மாற்ற முடியும்? சைவ சித்தாந்தம் மாற்ற முடியும். நீங்க பார்த்துட்டு அப்படியே அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. என்ன தலைப்பு படிக்கணும் இப்போ? இது அப்படியே பாடத்தில் தான் போட்டிருக்கேன், நான் தெரிஞ்சு தான் போட்டு விட்டுருக்கிறேன், எல்லாருக்கும் தெரியட்டு. பாடத்தை விட 100 மடங்கு முக்கியம். பாடம் தான் நெட்டில் இருக்க, நம்ம எடுக்கலனாலும் யாராவது எடுப்பாங்க. திருச்சாளல் எத்தனாவது மந்திரம்? எத்தனாவது மந்திரம்? 19வது மந்திரம். மந்திரம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி. 18வது மந்திரத்தில் இறைவன் சலந்தரனை அழிப்பதற்கு உருவாக்கிய சக்கரப்படையை திருமாலுக்கு ஏன் கொடுத்தார் என்று கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர் தாமரை மலரில் இறைவனை தன்னுடைய கண்ணையே மலராக பூஜித்ததனால கொடுத்தார். ஆனால் புதுசாக உங்களுக்கு சொன்னேன், கண்ணுங்கிற ஒரு மலருக்கு இறைவன் வைத்த விலை என்னது? காப்பதற்கு பயன்படக்கூடிய மிகப்பெரிய படையையே என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்தார். இறைவனுக்கு நாம செய்யறது மிக குறைவா இருந்தாலும் பரிசு எதா இருக்கும்? ரொம்ப பெருசா இருக்கும். அடுத்த மந்திரத்துக்கு வரலாம். 19வது மந்திரத்தினுடைய உரை, அதை படிச்சுட்டு நம்ம கிளம்பலாம். இறைவன் புள்ளி உடைய புலித்தோலை அணிந்தவன், அது அவருக்கு ஆடை. இடம் அவருக்கு உணவாக இருக்கிறது. அவன் விடம் உண்ட திறமையை எனக்கு சொல்லுக என்பது வினா. புலித்தோல் அணிஞ்சிருக்கிறாரு, விடம் உண்ட திறமையை சொல்லுங்க என்பது வினா. விடை, அவன் எதை அணிந்தாலும் எதை உண்டாலும், இப்பதான் சொன்னேன், தம்பெருமை தானறியா தன்மையன்கான் சாடலும், இப்பதான் வருது. எதை அணிந்தாலும் எதை உடைத்தாலும் அவன் பெருமை அவனுக்கு தெரியாத இயல்புடையவன். அவன் பெருமை அவனுக்கு தெரியாத இயல்புடையவன். மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு அவர் மிகப்பெரிய செல்வந்தர்கிட்ட போய் உங்களுக்கு எங்கெல்லாம் சொத்து இருக்குன்னு கேட்டா அவர் போன வருஷம் வாங்கினதை சொல்லுவாரு, போன மாசம் வாங்கினதை சொல்லுவாரு. 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முந்தி வாங்கின சொத்தெல்லாம் என்ன செஞ்சிடும்? மிகப்பெரிய செல்வந்தருக்கு அவர் சொத்தே மறந்து போற மாதிரி இறைவனுக்கு அவருடைய பெருமை தெரியாது. சிம்பிளான உதாரணம், புரியுதா? அதுபோல இறைவன் அவருடைய பெருமை தெரியாத இயல்புடையவனாக இருக்கிறான். குறிப்பு, அம்பரம்னா ஆடை, ஆரமுதம் என்றால் உண்ணுகின்ற உணவு, சதுர் என்றால் திறமை, இறைவன் கருணையினாலே எல்லாத்தையும் செய்கிறான். அடுத்த வரிதான் நம்ம இவ்வளவு நேரம் இன்னைக்கு ஃபுல்லா பேசினது.
கருணையை வெளிப்படுத்தவே எல்லாவற்றையும் செய்கிறான், தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்துவதற்கு அல்ல. அப்படியே படிச்சுட்டு இருக்கிறேன். இறைவன் கருணையினாலேயே எல்லாம் செய்வதன்றி தனது பெருமையை வெளிப்படுத்துவதர் அன்று. என்ன தெரிஞ்சுக்கிடுறோம்? நம்ம செயலும் எப்படி இருக்கணும்? இன்னொரு உயிருக்கு நாம பயன்படணும்னு நினைக்கணும். நமக்கு கருணைங்கிறது அதுதான். இன்னொரு உயிருக்கு நம்ம பயன்படுறதுக்காக வேலை செய்யணுமே தவிர பெருமைக்கு எருமை மேய்க்க கூடாது. கிராமங்களில் சொல்லுவாங்க, பெருமைக்கு எருமை மேய்க்காதம்பாங்க. எருமை மேய்ச்சா எருமை மாட்டில் இருந்து மாசம் எவ்வளவு சம்பளம் வருமானம் வரணும்? எருமை மாட்டை வச்சு ஒருத்தன் சம்பாதிச்சான்னா எருமையை மேய்ச்ச நோக்கம் கரெக்டு. பெருமைக்கு எருமை மேய்ச்சி எருமை மேய்க்கிறேன் ஆனா எந்த லாபமும் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்காக கிராமங்களில் என்ன டயலாக்கு? பெருமைக்கு எருமை மேய்க்காதம்பாங்க. புரியுதா? அதுபோல இந்த துறைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நம்முடைய உழைப்பு இன்னொரு உயிருக்கு பயன்படுதா இல்லையா, அது மட்டும்தான் கேள்வி. அதுல என்ன தேடக்கூடாது? பெருமை தேடக்கூடாது. அப்ப அப்படியே டயலாக் சொல்றாரு பாருங்க, இறைவன் கருணையினாலே எல்லாம் செய்கிறான், பெருமையை வெளிப்படுத்துவதற்கு அல்ல. அவன் தன் பெருமையையே அறியாதவன். அதுல நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா நம்முடைய கடந்த கால வரலாறுகளை நாமளே மறந்துடணும். புரியுதா? நாமளே மறந்துடணும். இவர் அப்படி இவர் இப்படின்னு அடுத்தவங்க ஞாபகம் வச்சு சொன்னாலும் பரவாயில்ல, நம்முடைய பெருமைகளை நாமளே என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. நம்முடைய பெருமைகளை நாமளே சொல்லக்கூடாது. அது இந்த வரலாற்றால் நமக்கு தெரியுதுங்கிறார். இறைவன் நினைச்சிருந்தா புலி தோல் ஆடை அணியாம பட்டாடை அணிந்து பகட்டா செயல்பட்டிருக்கலாம். அவர் டெய்லி நான் எனது பல வகையான உணவுகளை சாப்பிடுவேன், சுவை சுவையா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்டத்தில் சிறந்த உணவை சமைச்சு வைங்க அப்படின்னு இறைவன் கேட்டிருக்கலாமா? காரைக்குடிக்காரனெல்லாம் காரைக்குடியில் உள்ள ஒரு ஸ்பெஷல் உணவு பிரசாதமாக வை டெய்லி. அதேமாதிரி திருநெல்வேலிக்காரன் திருநெல்வேலியில் என்ன ஸ்பெஷல் உணவு அதை பிரசாதமாக வை அப்படின்னு யார் சொல்லியிருக்கலாம்? ஆமாம், ஒரு உருண்டை தான் சாப்பிட்றான்னு ஒரு இடத்துல இருக்குது. ஒரு எங்கேயோ ரொம்ப நாளைக்கு முந்தி படித்தது, ஒரு சின்ன கோழி உருண்டை அளவுக்கு தான் இறைவனுடைய உணவே அப்படின்னு இருக்குது. உணவு உண்டுங்கிறத ஏற்றுக்கிறதுக்காக சொல்கிறாங்க. புரியுதா? அதனால் இறைவன் அப்படி விலை உயர்ந்த ஆடைகளையும் விலை உயர்ந்த உணவையும் மதிப்பு உயர்ந்த உணர்வுகளையும் சுவை மிகுந்த உணவுகளையும் ஏன் விரும்பலைங்கிறதுல இருந்தே அவன் எனது செய்கின்ற செயல்கள் எல்லாமே கருணையால தான். நாம பட்டு உடுக்கும் போது அவன் பட்டு உடுக்க விரும்பல. இப்போ தீபாவளிக்கு ரொம்ப சிம்பிளா வர்ற, எனக்கு மேலே போய் யோசிக்கவே பிடிக்காது, தெரியும் பிடிக்காது. தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம், வீட்டில் சின்ன குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸு, கயல் மாதிரி குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸுன்னா அதுகள் உற்சாகமாக எடுத்து காலையில் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிடும். பிறகு அடுத்த தலைமுறை ட்ரெஸ்ஸு போடும், அடுத்த தலைமுறை போடும். ஆனால் வயசான அப்பா அம்மாலாம் புது ட்ரெஸ் போடாமல் உட்காந்துருப்பாங்க. எல்லாரும் திட்டின பிறகு தான் போடுவாங்க. ஏமா நீ மட்டும் இப்படி இருந்தால் எங்களை தான் பேசுவாங்க வர்றவங்க, எல்லாம் அவ்வளோ பெருச்சாளிகள் எல்லாம் நல்லா ஜாலியாக இருக்குது, பெரியவங்கெல்லாம் இப்படி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு திட்டின பிறகு எங்கள் வீட்டிலலாம் நான் புது ட்ரெஸ்ஸே போட மாட்டேன். தீபாவளிக்கு வழக்கமான டைமில் தான் குளிப்பேன். ஏன்னா கேட்டால் எனக்கு எல்லா நாளும் தீபாவளி அப்படிம்பேன். ஒரு எல்லா நாளும் தீபாவளி, அப்படி எல்லா நாளும் பொங்கல், தைப்பொங்கலை எல்லாரையும் போல தான் கொண்டாடுவேன், தனியால் ஸ்பெஷலாலாம் கொண்டாட மாட்டேன். அந்த இடத்துல பாருங்க, அந்த பெற்றோருடைய நிலை என்னன்னா அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க, நம்ம பிள்ளைகள் நல்லா இருந்தா போதும். அதே தான் இறைவன். நாம புது ட்ரெஸ் போடுறோங்கிறது முக்கியம், பிள்ளைகள் புது ட்ரெஸ் போட்டா சரி, அது பட்டாசு வெடிச்சா சரி, அது நல்லா சுவையா தின்னா சரி, நாம சாப்பிடலனாலும் பரவாயில்ல. அந்த பெற்றோர் நிலையில இறைவன் இருக்கிறதுனால அவனுக்கு அவனுடைய உணவிலும் அவனுடைய ஆடையிலும் என்ன இல்லை? கவனங்கள் இல்லை. ஏனென்றால் பெருமைக்கு செய்யறதா இருந்தா செய்யலாம். அதே நம்ம வீட்டில் நம்ம பேத்திக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்த உடனே அது எல்லாத்தையும் போய் காட்டும், தாத்தா நான் புது ட்ரெஸ் போட்டேன், நான் புது ட்ரெஸ் போட்டேன். அதுக்கு பெருமை கிடையாது, குழந்தைகளுக்கு பெருமைன்னு சொல்ல முடியாது. அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பெருமைக்கு சொல்லுவான். ஒரு 18 வயசு 25 வயசுலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பெரிய சொல்லுவாங்க. ட்ரெஸ்ஸு பெரியவங்களாம் அந்த ட்ரெஸ்ஸை காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸுங்க நான் இங்கெல்லாம் எடுத்து ஆகாதுன்னு நான்லாம் மெட்ராஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன்பாங்க. இந்த பெருமை அது இறைவன்ட்ட இல்லை, வாழ்வியலிருந்து எடுத்து நம்ம பொறுத்தோம். புரியுதா? அப்பா அம்மாவுடைய உணவையும் அப்பா அம்மாவுடைய ட்ரெஸ்ஸையும் எடுத்தீங்கன்னா போதும், சிவபெருமான் இதில் எங்கே இருக்கிறாருன்னு தெரிஞ்சிடும், இந்த கேள்விக்கான பதில் வந்துடும். இதுக்கு நீங்கள் வேற எங்கே போய் தேடினாலும் உயரத்துலேருந்து வரும், வாழ்க்கை வீட்டுக்குள்ளே இருந்து என்ன செய்யாது, வராது. அதை நாம் இன்னும் சிந்திப்போம். இந்த மந்திரத்தை இன்னொரு தடவை சிந்திக்கலாம். இந்த அளவில் இந்த பகுதியை நிறைவு செய்வோம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆறுது கேட்போம். எம்பெருமான் வெள்ளி எழுந்தருளாய் என்று நாளை பணிநீக்கி செல்வோம். பிழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை போற்றி. சிவாய நம சிவாய நம.